ஸோ சவுத் ஸ்டேஜ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 2 days தான் இருக்குது த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் பிக் பாஸ் சீசன் தமிழ் 8. சாரி, த கிராண்ட் ஃபினாலே ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஓகே, ஸோ இந்த சீசன் எப்படி போச்சு மொத்தத்தில் அப்படின்றத வந்து நம்ம அப்புறமா பேசலாம். பட் இப்போ பேச வேண்டியது முக்கியமான விஷயம் என்னென்னா, நேற்று நடந்த அந்த கொடூர சம்பவம் தான். ஸோ ஜாக்லின் அப்படின்ற கண்டஸ்டன்ட் வந்து இந்த சீசனில் ஒரு ஹிஸ்ட்ரி மேக்கர் அப்படின்னு சொல்ல முடியும். 15 வாரங்கள் தொடர்ந்து நாமினேஷன் ஆகியும் மக்கள் வந்து அவங்களை எவிக்டே பண்ணல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பாஸ் வந்து இப்படி ஒரு விஷயம் நடக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அண்ட் பெரிய ஒரு பெருமை தான் ஜாக்லினுக்கு அப்படி தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, ஜாக்லின் அப்படின்ற கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நிறைய பேர்கிட்ட ஒரு மிக்சட் ஒப்பீனியன்ஸ் தான் இருக்கும். நிறைய பேருக்கு ஜாக்லினை பிடிக்காது, நிறைய பேர் வந்து ஜாக்லின் பின்னாடி பேசியிருக்காங்க. அப்புறம் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேறு ஒருத்தவங்களை மாற்றுவாங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்ற பேரில். ஆனால் இவ்வளோ இருந்தும் மக்கள் வந்து ஒரு வாரம் கூட வந்து அவங்கள எவிக்டே பண்ணல. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது ஜாக்லின் கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்யூனிட்டி தான். ஸோ ஜாக்லின் அப்படின்ற பிளேயராக பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எப்படி விளையாடிருக்காங்க அப்படின்னா, இந்த சீசனில் நான் வந்து வேஸ்ட்டாக இருந்துட்டு போனேன் அப்படின்ற பேர் வாங்கக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுட்டு அவங்க வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களோட ஒரு கேம் பிளே, ஒரு ஸ்மார்ட்டஸ்ட் கேம் பிளே வந்து அவங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து அவங்க பாசமாக இருக்கிறதே வந்து ஃபேக் அப்படின்னு சொன்னாலும் அவங்க உண்மையிலேயே சில பேர்கிட்ட பாசமாக தான் இருந்திருக்காங்க. அது வந்து வெளியில் போனால் தான் அவங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டோம். ஸோ நேற்று நடந்த அந்த கொடூர எவிக்ஷன் பற்றி தான் பேச முடியும். தீபக்கோட எவிக்ஷனே வந்து பயங்கர அன்ஃபேர் அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் ஜாக்லினோட எவிக்ஷன் வந்து ப்ரூட்டலாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஒரு பணப்பெட்டி டாஸ்க் வந்து எல்லா சீசன்லேயும் வரப்போ வந்து என்னென்னா, அந்த பணப்பெட்டி வைப்பாங்க, பிடிச்ச கண்டஸ்டன்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா அந்த பணம் வாங்குறதே வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்றத வந்து பிக் பாஸ் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் அந்த பணம் எதுலேருந்து அப்படின்னா, வின்னர் ஆக போகிற அந்த 50 lakhs இருக்கு இல்லையா, கேஷ் ப்ரைஸு, அதுலேருந்து ரெடியூஸ் ஆகிட்டே வருது. ஸோ அந்த வின்னருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 50 lakhs வந்து முழுசாக கிடைக்க போகிறது இல்லை. அதுலேருந்து தான் வந்து இது வந்து பங்கு போட்டுட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, ஸோ நேற்று நடந்த டாஸ்க், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஷாலும் ஓடி இருந்தார். விஷாலும் வந்து ஜெயிச்சு கொடுத்துருந்தார். அண்ட் பவித்ராக்கும் ஒரு பெரிய கிரெடிட்ஸ். ஏன்னா வந்து ஒரு ஃபீமேல்னால முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணதே பவித்ரா தான். பவித்ரா ப்ரூவ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன் ஜாக்லினுக்கு. ஸோ பவித்ராக்கும் ஒரு வாழ்த்துக்கள். அடுத்ததாக சௌந்தர்யா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓடலான்னு ட்ரை பண்ணாங்க. அண்ட் சௌந்தர்யாவுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து முத்துக்குமரனும் ரயானும் கொடுத்துருந்தாங்க. பட் ஆனால் எது கொடுத்தாலும் எது இல்லைனாலும் சௌந்தர்யா ஒரு ஸ்மார்ட்டஸ்டான ஒரு கேம் பிளே பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ் சொன்ன மாதிரி தான், ஒன்று நீங்கள் பணப்பெட்டி எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டால் நீங்கள் சேஃபு, அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட மனசு நடுவிலே மாறி நீங்கள் திருப்பி வந்துட்டீங்கனாலும் நீங்கள் வந்து கேமில் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் டைமுக்குள்ளே வரல அப்படின்னா யூஆர் அவுட் ஆஃப் தி ஷோ அப்படின்னு சொன்னோடனே அவங்க வந்து ப்ரீ பிளான்டாக போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா பாதி தூரம் போயிட்டு உடனே திருப்பி ஓடி வர்றது அப்படின்றது அங்கே போய் இருக்கிற மைண்ட் செட் கிடையாது. ஸோ முன்னாடியே அந்த மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் வந்து அது பண்ண முடியும். ஸோ சௌந்தர்யா இட் வாஸ் வெரி வெரி ஸ்மார்ட்டஸ்ட் கேம் பிளே ஃப்ரம் யூ அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ நிறைய பேர் சொல்லி இந்த சௌந்தர்யாக்கு அறிவு இல்லை அப்படின்லாம், அவங்களுக்கு அறிவு கண்டிப்பாக இருக்குது. அறிவு இருந்தனால மட்டும்தான் அந்த திரும்பி வந்தாங்க. இல்லைனா அந்த டைமுக்குள்ளே அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கவே முடியாது. ஓகே, ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு கஷ்டமான டிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, 80 meters. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 160 meters in 35 seconds. ஸோ இது வந்து சராசரி மனுஷனால் ஓட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல ஃபிட்னஸ் இருந்து அந்த ஸ்ப்ரிண்டிங் நல்லா ரெகுலராக பண்ணுற ஆட்கள் வந்து ஓட முடியும். அதுவும் நெக் டு நெக் ஓட முடியும். ஆனால் மற்றவங்களால ஒரு ஜென்ரலாக இப்போ ஜிம் சைடு கூட போகாத ஒருத்தன் வந்து ஓட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தான். பட் ஆனாலும் ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கை தூக்கி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் முத்து ராயனும் வந்து சொன்னாங்க. ஸோ பிக் பாஸ் வந்து ஃபஸ்ட்டு ஜாக்லின் சொன்னதால் ஜாக்லின் போட்டோம் இந்த வாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தது தான் வந்து இந்த ஹோல் கேமோட ஃபேட்டே மாற்றிச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அண்ட் ஜாக்லின் நம்பினாங்களா அப்படின்லாம் தெரியல. பட் ஆனால் வந்து வீட்டாளுங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, சரி நீ முடிவாயிடுச்சு, நீ போயிட்டு ஒரு ட்ரை பண்ணிட்டு உன்னால் வந்துட முடியும்னு சொல்லி பயங்கரமாக பாசிட்டிவாக ஏற்றுனாங்க. அண்ட் அதே மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணாங்க. அண்ட் அவங்க வந்துட்டாங்க அந்த டைமுக்குள்ளே. பட் அது வந்து டிவியில் காட்டல. ஸோ வரும்போது எல்லாருமே உள்ளே வந்துட்டாங்களே அப்படின்னா வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணும். பட் ஆனால் அந்த பிக் பாஸ் வந்து சொன்னது தான், டீம் செக் பண்ணிட்டு இருக்காங்க, இட் வாஸ் வெரி டைட் ஃபினிஷ், கொஞ்சம் நேரம் இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. ஆடியன்ஸ்க்கும் சரி, ஜாக்லினுக்கும் சரி, வீட்டில் இருக்க எல்லாருக்கும். அப்புறமா பிக் பாஸ் வந்து ஒரு ரீப்ளே மாதிரி போட்டு காமிச்சார் டைம் வச்சு. 37th second வரப்போ தான் அவங்க வந்து வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஒரு 2 seconds வந்து டிலே. அந்த 2 second டிலே ஆன காரணத்தினால அவங்க வந்து இந்த கேமில் தொடர முடியாதுன்னு சொல்லி வந்து எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ லைஃப் வந்து என்னென்னா ரொம்ப மேஜிக்கல் பாருங்களேன். 103 days வந்து அவங்க வந்து டே அண்ட் நைட்டாக வந்து உழைப்பு போட்டு இந்த ஷோவில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடின ஒருத்தவங்க அந்த லாஸ்ட் 2 செகண்ட் வந்து அவங்களோட ஃபேட்டை முடிவு பண்ணுது அப்படின்னா லைஃப் வந்து எவ்வளோ ப்ரூட்டல் அப்படின்றது இதில் நமக்கு தெரியுது.
ஓகே, இது வந்து ஒரு ஒரு சைடு. அதுக்கப்புறம் வந்து அவங்க எவிக்ஷன் ஆகிட்டாங்க. தேம்பி அழுதாங்க. அவங்க அழும்போது நமக்குமே வந்து ரொம்ப ஃபீல் ஆச்சு. என்னடா இது, ஏன்னா ஒரு நல்ல டிசர்விங் கண்டஸ்டன்ட், டாப் 3 இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் இப்போ போகிறாங்களேன்னு சொல்லி பயங்கர கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் கஷ்டங்கள் ஒரு சைடில் இருந்தாலும் பிக் பாஸ் வந்து அந்த ட்ரோஃபி உடைக்க வேணாம் ஜாக்லின், நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சைடில் வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம வேறு பெர்ஸ்பெக்டிவில் இதை பார்க்குறோம் அப்படின்னா, இந்த டாஸ்க், இந்த பணப்போட்டியில் வந்த இந்த ரன்னிங் டாஸ்க்கை பர்பஸாக வச்சதே பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து தூக்கிறதுக்கு தான். ஸோ ஜாக்லினை வந்து ஸ்பாட் அவுட் பண்ணி தான் வந்து பிளாட் பண்ணி தான் வந்து ஜாக்லினை தூக்கிறதுக்காக தான் இந்த டாஸ்க் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் இது. ஒரு ரன்னிங் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பண்ணிடலாம். முத்துவாக இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், விஷாலாக இருக்கட்டும், இல்லை பவித்ரா கூட பண்ணிடலாம். பட் ஜாக்லினால் இது வந்து பண்ண முடியாது அப்படின்றது அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டே வருவாங்கன்னு நினச்சாங்க ஜாக்லின். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்குமே வரல அவங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்தபோதும் வரல, செகண்ட் டைம் வந்தபோதும் வந்து வரல. ஸோ இப்படி மிஸ் ஆகிட்டு இருந்த ஜாக்லின் வந்து என்னடா மிஸ் ஆகிட்டே இருக்கு இது டார்கெட்டு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கும் போது, கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை கூட்டி வைக்கும் போது ஜாக்லின் தெரியாதனமாக வந்து ஃபஸ்ட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம்தான் இந்த பிக் பாஸ் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஜாக்லின் சொல்லிட்டீங்க, ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சப்போஸ் ஜாக்லின் அங்கே வந்து செகண்ட் தூக்கியிருந்தா கூட அந்த டீமுக்கே வந்து ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும் எப்படி இவங்களை கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சொன்னதுனால ஜாக்லினை வந்து டார்கெட்டாக வச்சு தான் அவங்க டார்கெட் பண்ணதை வந்து குறி வச்சா இற விழணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இற விழுந்துச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த ரவுண்டில் எப்படியாச்சும் அவங்களை எவிக் பண்ணணும் அப்படின்றது ஒரு பெரிய டார்கெட்டாக தான் வச்சுருந்தாங்க இந்த டீம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஏன் அப்படின்னா, அதாவது இந்த கேம் வந்து ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, சைக்காலஜிக்கல் பிளே கூட தான். இப்போது 100 நாட்கள் அவங்க வந்து ஒரே ஸ்பேஸ்க்குள்ளே இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட பார்த்த முகத்தையே பார்த்து வெளி உலகத்தை சடனாக பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விஷன் பிளர்னஸ் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டைவெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த வழியில் ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு நிறைய கலராக வைக்கிறப்போ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஐஸ் வந்து ஒரு விஷயத்தை பார்க்குறப்போ என்ன ஆகும்னா டக்குன்னு அதனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அது வந்து பயங்கரமான சைக்காலஜிக்கல் பிளே தான். பட் இந்த டாஸ்க் எல்லாமே வந்து ஒரு டீம் வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரையல்ஸ் பார்த்துட்டு தான் இந்த கண்டஸ்டன்ஸ்க்கு வைக்கிறாங்க. அவங்களும் தப்பு சொல்ல முடியாது. பட் இட் வாஸ் அ சைக்காலஜிக்கல் பிளே அண்ட் ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ இது ரெண்டுமே சேர்த்து தான் வந்து கேர்ஃபுல்லாக பிளாட் பண்ணி தான் ஜாக்லின் எவிக் பண்ணியிருக்காங்க. ஷீ டிசர்வ்ஸ் டு பி இன் த ஃபைனல் ஸ்டேஜ். பட் என்ன பண்ணுறது, கேம் ஹேஸ் அதர் பிளான்ஸ் அண்ட் ஃபேட் ஆல்சோ ஹேஸ் அதர் பிளான்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ இன்னும் 2 days தான் இருக்குது. டிசர்விங் கண்டஸ்டன்ஸ்க்கு ஓட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபைனல் டே ஆஃப் ஓட்டிங். அண்ட் அது யார் அந்த டிசர்வ் வின்னர் அப்படின்றத உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.